ஹாய் ஹலோ வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேருந்து அதர் எக்ஸைஸ் ப்ராப்ளம் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர், பேஜ் நம்பர் 1.111, ஆத்தர் நேமு டிஎஸ் ரெட்டி அண்ட் ஏ மூர்த்தி. ஸோ சம் பார்த்துடலாம். ப்ராப்ளம் நம்பர் 12, கே லிமிடெட் இஷ்யூ 75,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ கே லிமிடெட் வந்து 75,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. each 10 rupees and 5,000 preference shares of rupees 100 each. ஸோ ஒரே சம்மில் ஈக்விட்டி ஷேர்ஸும் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இருக்குது. ஈக்விட்டி ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 75,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டிக்கு வந்து அப்ளிகேஷன் மணி 2, ப்ரிஃபரன்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி 20, அலாட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி ஷேருக்கு 2 ரூபாய், ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு அலாட்மெண்ட்டுக்கு 30 rupees. ஸோ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. த கம்பெனி ரிசீவ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 1,35,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். 75,000 தான் வேணும், பட் அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? ரிசீவ் பண்ணது 1,35,000. 1,35,000 ஈக்விட்டிக்கு, 1,35,000 ஈக்விட்டிக்கு ரிசீவ் ஆயிருக்கு. 4,500 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கம்மியாக தான் ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளோ? 4,500 தான் ரிசீவ் ஆயிருக்கு. எப்போவுமே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து வந்திருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியாது, அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுவோம். ஓகேயா? இஷ்யூடு கேபிட்டல் எவ்வளவோ, இஷ்யூடு ஷேர்ஸ் எவ்வளவோ எல்லாமே வந்து அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ். இன்கேஸ் கம்மியாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்க, மோர் தேன் 10% விட கம்மியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 4,500 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் டோட்டலிங் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வேர் ரிஜெக்டட். ஈக்விட்டி ஷேர்ஸ் 1,35,000ல் 10,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? 10,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 1,25,000 ரிமைனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு அது கொடுத்துட்டாங்க. ப்ரோரேட்டாவில் ஆன் ப்ரோரேட்டா பேசிஸில் allot பண்ணணும். All allotment on other applications for equity shares were made on pro rata basis. All applications for preference shares were accepted in full. ரிசீவ் பண்ண 4,500ம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரிசீவ் பண்ண 4,500 என்ன பண்ணிட்டாங்க? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணலை, கம்மியாக ரிசீவ் ஆகிருக்கிறனால அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் ஆகிருந்த 4,500 அக்செப்ட் பண்ணியாச்சு. அப்போ இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். கால்ஸ் வேர் மேட் ஆன் டியூ டேட்ஸ், ஆல் மணிஸ் வேர் டியூலி ரிசீவ். ஸோ எல்லா மணியும் ரிசீவ் ஆயிடுச்சு, அரியர் எதுவுமே கிடையாது. ஸோ சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? ஸோ இது வந்து என்ன மாதிரி மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்லே வந்து 12th எக்ஸாம்பிளில் இருக்கும். இஷ்யூ ஆஃப் 2 classes ஆஃப் ஷேர்ஸ் ஹெட்டிங்கில் இருக்கும். இஷ்யூ ஆஃப் 2 classes ஆஃப் ஷேர்ஸ். ஒரே ப்ராப்ளமில் ஈக்விட்டி வச்சும் வரும், ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் வச்சும் நம்ம சம் போடுவோம். ஸோ கம்பைன்ட் என்ட்ரியாக ஜர்னல் என்ட்ரி போடுவோம். ஃபஸ்ட் என்ட்ரி, அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது இல்லையா, மணி ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி. இது வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டோம் போன சம்லாம், ஏன்னா வெறும் ஈக்விட்டி ஷேர் மட்டுங்கிறதுனால. இதில் 2 இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஈக்விட்டி ஷேருக்கு ஈக்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் மணி ரிசீவ் ஆகிடுச்சு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு. எங்கேருந்து? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன்லேருந்தும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன்லேருந்தும் மணி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ஈக்விட்டி ஷேரில் எவ்வளோ ரிசீவ் ஆகிடுச்சுன்னு பார்க்கணும். ஈக்விட்டி ஷேரில் வந்து நமக்கு 1,35,000, அதாவது எக்ஸஸாக மொத்தமாக ரிசீவ் ஆன அப்ளிகேஷன் 1,35,000. ஸோ 1,35,000 ஈச் 2 rupees அப்படின்ட்டு ஷேர் கேபிட்டலில் வந்து மணி ரிசீவ் ஆகிடுச்சு. 1,35,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி இன்ட்டு 2 ஈக்விட்டி ஷேருக்கு இன்ட்டு 2 rupees. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 4,500 தான் ரிசீவ் ஆகிருக்கு. 5,000 இஷ்யூ பண்ணதில் 4,500 ஈச் rupees 20 ரிசீவ் ஆச்சு. இப்போ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2,70,000 வருது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து 4,500 into 20 மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து 90,000. பேங்க்கில் வந்து டோட்டலாக 3,60,000 வந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நரேஷன் எழுதிடலாம். பீயிங் அப்ளிகேஷன் மணி received on 1,35,000 equity shares at ₹2 per share. Okay, and preference share பார்த்தீங்கன்னா 4,500 preference shares at rupees each
20 அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம எதுக்கான என்ட்ரி போட போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் மணி ஒன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ப்ரோரேட்டால் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10,000 ரிஜெக்டட்னு வேறு கொடுத்துருக்காங்க. 1,35,000 ஈக்விட்டி ஷேர்ஸில் 10,000 ரிஜெக்டட்னா திரும்பி அவங்களுக்கே பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை அப்ளிகன்ஸ்க்கே வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1,25,000 வரும். அப்போ 1,25,000ல் 75,000 மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அது என்ட்ரி அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார், to equity share capital account, to equity share capital account. அடுத்தது ப்ரோரேட்டாக்கான அலாட்மெண்ட் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, to equity share allotment account ப்ரோரேட்டாக்கான என்ட்ரி இது. அடுத்தது ரிஜெக்ஷனுக்கான என்ட்ரி to பேங்க் அக்கௌண்ட்டு. மேலே வந்து பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோம், பணம் உள்ளே வரும்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், பணம் வெளியே கையை விட்டு போகும்போது பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஈக்விட்டிக்கு மட்டும் என்ட்ரி போட்டிருக்கோம், கம்பைண்டாக போடல, ப்ரிஃபரன்ஸ்க்கு தனியாக போட்டுக்கலாம். 1,35,000ல் 10,000 ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா 10,000 திருப்பி கொடுத்துட்டோம்னா 1,25,000 இருக்கும். 1,25,000ல் 75,000 வந்து அப்ளிகேஷன் மணி, இதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். மீதி எங்கே போகணும், ப்ரோரேட்டாக்கு போகணும். அப்போ 1,25,000ல் 75,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ, 50,000. ரிமைனிங் எவ்வளோ, 50,000. அப்போ அந்த 50,000 வந்து என்னது, ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட்மெண்ட்டில் அலாட் பண்ணுவோம். 50,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ரிசீவ் ஆகிருக்கு இன்ட்டு 2 rupees. அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிருக்கு இல்லையா 50,000. இப்போ 1 lakh வந்து நமக்கு எக்ஸஸாக ரிசீவ் ஆகிருக்கு. 75,000 இன்ட்டு 2 1,50,000 கேபிட்டல் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். பேங்க்குக்கு 10,000 ஷேர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணனால இன்ட்டு 2 20,000. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணி பாருங்கள். 1,50,000 ப்ளஸ் 1 lakh 2,50,000 2,70,000. 2,70,000 தான் ஷேர் அப்ளிகேஷன் மணி இருக்கா. ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி 2,70,000. 2,70,000 எப்படி பிரித்து எங்கெங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியுதா. ஷேர் கேபிட்டலுக்கு 1,50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு தனியாக 1 lakh எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 அவங்களுக்கே அப்ளிகன்ஸ்க்கே திரும்ப அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ நரேஷன் being equity share application money transferred to share capital account. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ப்ரோரேட்டாக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 50,000, ரிஜெக்ட் பண்ணது 10,000. ஓகே, அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷனுக்கு தனியாக என்ட்ரி போடணும். கம்பைண்டாக இதிலே போடலாம், பட் நம்ம தனியாக போட்டு காட்டலாம். ஸோ இது ப்ராக்கெட்டில் நான் வந்து தெரியறதுக்காக எழுதிக்கிறேன், இது நீங்கள் எழுத வேணாம். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுக்காக ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், ரிஜெக்டடுக்கு ப்ராக்கெட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரியில் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஆன என்ட்ரி போடணும், ஈக்விட்டிக்கு போட்டாச்சு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார். மேலே போட்டோம் இல்லையா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்னு, அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணியை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, 90,000. ஸோ பேங்க்கில் நமக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட்டு 90,000. 4,500 அப்ளிகேஷன்ஸு, ஈச் ₹20. நரேஷன் being preference share application money transferred to share capital account. Being preference share application money transferred to share capital account. Okay. Next entry. So application க்கு 2 entry போட்டாச்சு. அடுத்து நம்ம போட வேண்டியது allotment க்கான entry.
அலாட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டிக்கும் ப்ரிஃபரன்ஸ்க்கும் சேர்த்து டியூக்கு ஒரு என்ட்ரி போடுவோம், பணம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி போடுவோம். ஸோ அலாட்மெண்ட்டுக்கான என்ட்ரி கம்பைண்டாக ஒரே இதிலே போட்டுடலாம், ஈக்விட்டி ஷேருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் சேர்த்து. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் allotment account debit, preference share allotment account debit, preference share allotment account debtor, to equity share capital account, to preference share capital account. Narration being allotment money due on equity shares 75,000 and preference shares வந்து 4,500. ஓகே, ஸோ 75,000 allotment money எவ்வளோ அப்படின்னு தெரியணும் இல்லையா, டியூக்கு 75,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ஈச் ருப்பீஸு 2 allotment ரிசீவ் ஆக வேண்டி இருக்குது. 4,500 ப்ரிஃபரன்ஸ்க்கு, ஈச் ருப்பீஸ் 30 allotmentோடது. மேலே கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ளிகேஷன் allotment வந்து ஈக்விட்டிக்கு 2 ருப்பீஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து allotmentக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து 30 ருப்பீஸு. ஸோ அப்போ வந்து 1,50,000 ரிசீவ் ஆகணும் டியூ அமௌண்ட்டு, ப்ரிஃபரன்ஸ்க்கு 1,35,000 ரிசீவ் ஆக வேண்டியிருக்கு. ஸோ கிரெடிட்லேயும் 1,50,000 1,35,000. ஸோ இப்போ பணம் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடுவோம் அமௌண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா. ரெண்டுமே கம்பைண்டாக பேங்க்கில் தான் ரிசீவ் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது சின்னதாக. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரோரேட்டாவில் எக்ஸஸாக 1 lakh ரிசீவ் ஆகி வச்சுருக்கோம் இல்லையா, அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகும்போது நமக்கு எக்ஸஸாக ரிசீவ் ஆகிருக்கு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ நரேஷன் பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். கீழே வந்து இதில் நான் என்ட்ரி போடுறேன் பாருங்கள். இங்கே அலாட்மெண்ட்டில் எவ்வளோ போட்டிருக்கோம், எக்ஸஸாக ப்ரோரேட்டாவில் வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு 1 lakh. இப்போ ரிசீவ் பண்ண வேண்டியது எவ்வளோ, 1,50,000. ஸோ அப்போ 1,50,000லேருந்து 1 lakh மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ரிசீவ் பண்ண வேண்டியது அலாட்மெண்ட்டில் 1,50,000 ரிசீவ் பண்ணணும். ஸோ அப்போ 1,50,000 மைனஸ் 1 lakh போட்டோம் அப்படின்னா 1 lakh வந்து ரிசீவ் ஆன அமௌண்ட்டு, 1,50,000 வந்து அலாட்மெண்ட்டோட டியூ அமௌண்ட்டு. இப்போ ரிமைனிங் எவ்வளோ, ரிமைனிங் 50,000 வந்து நம்ம பேலன்ஸை ரிசீவ் பண்ணணும். அதை மட்டும் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி க்ரெடிட் பண்ணால் போதும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு 50,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 4,500 இன்ட்டு 30 ருபீஸு போட்டோம் அப்படின்னா 1,35,000. ஸோ டோட்டல் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிற அமௌண்ட்டு 1,85,000. ஆக்சுவலாக 1,50,000 ப்ளஸ் 1,35,000 2,85,000 வந்து மொத்தமாக நம்ம வர வேண்டியிருக்கு. பட் ஏற்கனவே 1 lakh ரிசீவ் ஆனனால 2,85,000ல் இப்போ 1,85,000 மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ என்ட்ரி போட்டாச்சா. அடுத்து ஒன்ஸ் அப்ளிகேஷன் முடிச்சாச்சு, அலாட்மெண்ட் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு காலுக்கான என்ட்ரி. ஃபஸ்ட் காலுக்கு என்ட்ரி. ஃபஸ்ட் காலில் ஈக்விட்டிக்கு 3 ருபீஸு, ப்ரிஃபரன்ஸ்க்கு 50 ருபீஸு. ஸோ 6th என்ட்ரி ஃபஸ்ட்டு காலுக்கு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெபிட், அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் to equity share capital account to preference share capital account. So equity share capitalக்கும் preference share capitalக்கும் first காலோட due amountக்கு entry. So narration எவ்வளோன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் வந்து 75,000, ஈச் ருபீஸ் 3 ஃபஸ்ட் கால் மணி. ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து 4,500 ஷேர்ஸு, ஈச் ருபீஸ் 50. ஸோ 50 ரூபா, 4,500 இன்ட்டு 50 ருபீஸ்.
ஸோ டோட்டல் வேல்யூ 75,000 into 3 2,25,000. இதுவும் 2,25,000 தான் வருது. ஸோ 2,25,000. ஸோ டெபிட்லேயும் 2,25,000, ஈக்விட்டிக்கு 2,25,000, ப்ரிஃபரன்ஸ்க்கு. நரேஷன் பீயிங் கால் மணி due on both the classes of shares. Okay, next receivable கான entry. due amount வந்து receive பண்ணிட்டோம் bankல. So bank account debit to equity share first call account to preference share first call account. So 2,25,000 ஈக்விட்டிக்கு, ப்ரிஃபரன்ஸ்க்கு 2,25,000. ஸோ 2,25,000 ப்ளஸ் 2,25,000 4,50,000 பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணிடுறோம். ஸோ நரேஷனை பீயிங் ஃபஸ்ட் கால் மணி டியூ ரிசீவ்ட் on both the classes of shares. ஸோ மேலே எழுதியிருக்கிறது தான், நல்லா எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி லாஸ்ட் ஃபைனல் கால் வந்து ரெண்டுக்குமே கொடுக்கல. ஃபைனல் கால் வந்து ரெண்டுக்கும் கொடுக்கல, ஈக்விட்டி ஷேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு கொடுக்கல. ஸோ அப்போ ஈக்விட்டிக்கு மட்டும் நம்ம என்ட்ரி போட்டால் போதும். ஈக்விட்டிக்கு ஃபைனல் கால் டியூக்கான என்ட்ரினா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட், ஈக்விட்டி ஷேரோட செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட், டியூ எங்கே இருக்குது, ஷேர் கேபிட்டலுக்கு, டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ செகண்ட் காலும் சேம் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, 3 rupees தான், 75,000 into 3, ஸோ 2,25,000 தான். ஈக்விட்டி ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் 2,25,000, கிரெடிட் 2,25,000. நரேஷன் பீயிங் second call money due on equity share capital. So last entry, once second call money receive ஆனதுக்கப்புறம் போடக்கூடிய என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு எங்கேருந்து வந்துச்சு பணம், செகண்ட் கால்லேருந்து, ஈக்விட்டி ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட்டு rupees 2,25,000. அப்படியே ஃபுல் அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு அரியர்ஸோ பெண்டிங்கோ கிடையாது. ஓகே, நரேஷன் பீயிங் செகண்ட் கால் மணி டியூ ரிசீவ்டு, ஓகே. ஸோ சம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஷ்யூ ஆஃப் 2 classes ஆஃப் ஷேர்ஸு. ஸோ சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போடணும், எந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.